ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வர்ஷுவம் நானும் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட 3 நாள் லீவு நமக்கு வந்து லீவு கிடச்சிருக்கு. அந்த 3 நாள் லீவ் வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் வந்து நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீனை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால சரி நம்ம அதை பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம நல்லா ஃபெஸ்டிவல் டைமில் நல்லா சாப்பிட்ருவோம். அதனால நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் இருக்கணுங்கிறதுனால நான் ரெகுலராகவே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் அந்த 10 கிலோமீட்டர் நடந்துடுவேன். அதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம வந்து மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு நடந்து போகிறது ஒரு தனி ஃபீலாக இருக்குங்க. அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் நான் அந்த மாதிரி நடந்துடுவேன். அதே மாதிரி நான் வந்து படித்த ஸ்கூல் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு இந்த மாதிரி லீவ் டைம் கிடைக்கும்போது நம்ம பார்த்தா தான் உண்டுங்கிறதுனால படித்த ஸ்கூலை ஒரு வாட்டி வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டுக்கு வந்தாங்க. கிரவுண்டுக்கு வந்தோம்னா இங்கே நிறையா நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அதனால சரி நம்ம கிரவுண்டுக்கும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தாங்க. அதோட நம்ம இங்கே ஸ்கூலுக்கு வந்தால் தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுங்கிறதுனால நான் அடிக்கடி இங்கே வருவேங்க. இப்போ நான் வந்து ஸ்கூலை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கேவி காளியப்பா கவுண்டர்னு சொல்லிட்டுங்க. இவர் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்துலேயே வந்து இங்கே மட்டும் இல்லைங்க, காவலிபாளையம்னு சொல்லுவாங்க. இது புளியம்பட்டி காவலிபாளையம்ங்கிற இடத்துலையும் வந்து இவர் நிறைய லேண்டை வந்து பார்த்தோம்னா மெயினான இடத்துலையே இருக்கிற லேண்ட் எல்லாத்தையுமே வந்து ஸ்கூலுக்காக எழுதி கொடுத்துருக்காருங்க. அதனால் அவரோட சிலை வந்து வச்சுருக்காங்க. இப்போ நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கிரவுண்டு நல்ல விலாசமான கிரவுண்டு இருக்குங்க. கேவிகே அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, இங்கே தான் நான் படித்தேன். உள்ளேயுமே வந்து பார்த்தோம்னா கிரவுண்டு சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறாங்க. அதே மாதிரி கிரவுண்டுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கரா வருங்க. அந்தளவுக்கு பெரிய சைஸ் கிரவுண்டுங்க. நாங்களுமே ஸ்கூல் படிக்கும்போது இருந்து இந்த மாதிரி வந்து ஒரு நேரங்காலம்லாம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து வீக்லி ஒரு நாளாவது நம்ம ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கோன்னா நம்ம இந்த மாதிரி வாக்கிங்கோ ஏதாவது போயிட்டு நம்மளுடைய பழைய நினைவுகளெல்லாம் ரிமைன் பண்ணிக்கிற மாதிரி கூட இருக்குங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீனையும் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம ரெகுலராக வந்து பார்த்தோன்னா நாங்கள் இந்த தண்டால், புல்லப்ஸு, அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம டிப்ஸு, இந்த 3 ஒர்க் அவுட்ஸ் மட்டும்தாங்க. 3 ஒர்க் அவுட்ஸு ப்ளஸ் வாக்கிங் மட்டுமே வச்சுட்டு நம்ம எந்தளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணலாம், எந்தளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. திருப்பி நம்ம வந்து வாக்கிங் முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு போகலான்னு சொல்லி அப்படியே நடந்து வந்தேங்க. நடந்து வந்துட்டு நான் திருப்பி பஸ்ஸில் தான் போவேன். போகிற வழியில் பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட் இருந்ததுங்க. மார்க்கெட் ஃபுல்லாகவே நல்லா பிஸியாக இருந்தது. ஏன்னா தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து சிவராத்திரி ப்ளஸ் தீபாவளி அன்னைக்கும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு 2 நாளுமே அமாவாசை. அதனால் வந்து நல்ல எல்லா கடைகள்லேயுமே வந்து நல்ல கூட்டமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுங்க. இப்போ வந்து நம்ம புஞ்சை புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்டு வந்து வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தோன்னா நம்ம ஊருக்கு போகிறதுக்கான பஸ் வந்து நின்றுட்டு இருந்ததுங்க. மேட்டுப்பாளையம் போகிற வண்டி எல்லாமே போகும். நம்மளோடது வந்து வில்லேஜுங்கிறதுனால பெருசாக பஸ்ஸு அங்கே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் பஸ் இருக்கும். அதனால் நம்ம வாக்கிங் வர்றப்போ எல்லாமே வந்து நம்ம பஸ்ஸில் தான் திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோம்னா சப்பாத்தி ப்ளஸ் இட்லி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டே வந்து சிவராத்திரிங்கிறதுனால வெஜ்ஜு தாங்க. இப்போ அதே மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம். தோட்டத்துக்கு எதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரி இன்டெக்கில் வாங்கின அந்த மாமர செடி, அதே மாதிரி பலாச்செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறதுக்காக வந்தோங்க. இது அக்ரி இன்டெக்கில் வாங்கினது தாங்க. நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரேர் வெரைட்டிஸ் செடிகள் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணிங்கனாலே போதுங்க. அதுலேயே நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் கூட பண்ணி விட்ருவாங்க. தண்ணி வந்து ஊற்றி முடிச்சுட்டு வந்து மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குங்க. தூங்கி முடிச்சுட்டு
பிரியா நான் வருஷம் 3 பேரும் வந்து நம்ம காந்தாரா இன்னும் பார்க்கலைங்கிறதுனால அதுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். டியூடு ப்ளஸ் பைசன் ஓடிட்டு இருந்தது. இருந்தாலும் சரி நம்ம இன்னும் காந்தாரா பார்க்கலன்னு சொல்லி இது பண்ணியிருந்ததுனால சரி காந்தாரா போகலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருந்தோம். நான் பிரியா வந்து பாப்பா கோல்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால வர முடியல. அதனால் வந்து நான் வருஷு ப்ளஸ் என்னோடய தம்பி 3 பேர் வந்து படத்துக்கு வந்திருந்தாங்க. படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஆனாலுமே தேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்ததுங்க. காந்தாரா மூவியுமே வந்து பார்த்தோம்னா கம்மி பட்ஜெட்டில் சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டே விலாக் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறமா தீபாவளி அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தோன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் புளியம்பட்டிக்கு தான் போகிறோம். புளியம்பட்டிக்கு எதுக்காக வந்திருக்கோன்னா நாட்டுக்கோழி வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் வாங்குறதுக்கு வர்ற வழியில் பார்த்தோன்னா கறிக்கடையில் எல்லாமே செம்மையான கூட்டங்க. எல்லா கறிக்கடையிலையுமே வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. நாட்டுக்கோழி வந்து அங்கே நம்ம ஊர்லேயே இருக்குங்க. இருந்தாலும் அவங்க வந்து கோழிகளுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கிறதுனால அவங்க மருந்து காட்டியிருந்ததுனால இப்போது வந்து அது பிடிக்க முடியாதுன்னு சொன்னதுனால புளியம்பட்டியில் இருக்கிற கடைகளுக்கு வந்து வந்துட்டோம். பெருவோட கோழி வந்து நல்ல பியூர் நாட்டுக்கோழியுமே வந்து இங்கே அவைலபிளாக இருந்ததுங்க. புளியம்பட்டியில் ஒரு 2-3 கடையில் வந்து பியூரான நாட்டுக்கோழியே வந்து இருக்குங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கோழி ஏன் இவ்வளோ இதாக வந்து வாங்குகிறோன்னா பாப்பாவுக்கு வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால சரி நம்ம வந்து நாட்டுக்கோழிலேயே வந்து நம்ம கிரேவி மாதிரியோ இல்லை ரசம் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா சளி சரியாகுங்கிறதுனால நம்ம வந்து நாட்டுக்கோழியே வந்து வாங்கிட்டோங்க. அதுவும் இல்லாமல் மட்டனுக்கு வந்து நம்ம ஊர்லேயே வந்து கடை இருக்குது. அங்கே வந்து தம்பியோட கடை இருக்குது. அங்கே வந்து நம்ம மட்டன் வந்து சொல்லிட்டோம். அங்கேயும் போய் மட்டனையும் வாங்கிட்டு நீ டேரெக்டாக வீட்டுக்கு போயிடுறதாங்க. தீபாவளி டைமில் நான்வெஜ் எடுக்கிறதா பெரிய டாஸ்க்குங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டோம். செக்குலாட்னு நல்லெண்ணெய். அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து மிளகு இதெல்லாம் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற விட்டாங்க. ஆற விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம தலைக்கு வந்து ஏன்னா நம்ம கூலிங்கான கிளைமேட்டில் வந்து நம்ம கூலிங்கானதுன்னா நம்ம மழை பெஞ்சிருச்சு முந்தின நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை. கொஞ்சம் வெயில் இருக்கிறப்ப வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே சளி பிடிக்காமல் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறமா வந்து தலைக்கு வந்து நம்ம எண்ணெய் வைக்கிறோங்க. நல்ல வெயில் நிறைய உச்சி தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதே மாதிரி நீங்கள் குளிக்கிறத சுடுதண்ணியில் குளிங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. குளித்து முடிச்சுட்டு எல்லாருமா ஒன்றா நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு நீ பட்டாசு வெடிச்சிடலாம் வாங்க. பைக் இருக்குது இப்படி வச்சிடலாங்களா? வச்சுட்டா வருஷம் வந்து இந்த வெள்ளத்திரியிலேயே டேரெக்டாக கொண்டு போய் பற்ற வச்சுட்டாங்க. முன்னால் திரியை கிள்ளி விட்டுருந்தது. ஆசிகா வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகி நார்மல் ஆகிட்டான். புது ட்ரெஸ் போட்டேன்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருந்தாங்க பக்கத்து வீட்டில். அவள் வந்து இந்த திண்ணையில் எப்போவுமே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டு திண்ணையில் ஓடி ஓடி விளையாண்டுட்டே இருப்பாள். ஆளே இல்லாத வீட்டில் போய் கதவை தட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த அக்கா வந்து ஆசிக்காவை எப்போவுமே வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. அதனால் நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு வந்தோம். மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி கிரேவி ப்ளஸ் முட்டை இது எல்லாத்தையுமே செஞ்சு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோங்க.
துணிவு வந்து டிவியில் ஓடிட்டு இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் ஏதாவது படம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தியேட்டர் போக முடியல. அதனால் எல்லாருமே வீட்டிலேயே உட்காந்து ஜாலியாக குழந்தைங்களோடு உட்காந்து சாப்பிட்டு அப்படியே படம் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தோங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் தான் இந்த மாதிரி எல்லாருமே ஒன்றா உட்காந்து படம் பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தோட்டத்துக்கு வந்தேங்க. ஈவினிங் வந்து மாடு வந்து தண்ணி காட்டிட்டு பால் கறக்கிறதுக்காக தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ மாட்டை பிடிச்சிட்டு போய் தண்ணியை காட்டிட்டு நம்ம வந்து பால் கறந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பட்டாசு வெடிக்க போகலாங்க. வர்ஷிகா வந்து பார்த்தோம்னா வர்ஷிகாவும் தியாவும் மண்ணில் விளையாடுற குட்டா போதுங்க. எவ்வளோ நேரம்னாலும் சரி சலிக்காமல் விளையாடுவாங்க. ஆஷிகா ஒரு பக்கம் விளையாடிட்டு உட்காந்துருந்தாங்க. அடிச்சு போடுவேன் விளையாண்டு முடிச்சுட்டு எல்லாருமா சேர்ந்துட்டு பட்டாசு வெடிக்கிறதுக்காக வந்துட்டோங்க வீட்டுக்கு. போச்சு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பட்டாசுலாம் வெடித்து முடிச்சுட்டு எல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம அமாவாசை வந்ததுனால நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சனூர் அம்மன் கோயிலுங்க எங்களோடது குலதெய்வம். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். எல்லாம் மழை பெஞ்சு பச்சை பசேர்னு இருந்ததுங்க. எல்லாமே வந்து சரியான மழை 2 நாளாக. அதனால் அப்படி எல்லாமே ஃபுல்லாக பச்சை பசேர்னு இருந்தது. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கைப்பிடி சுற்றி வரலாம் கோயில் சுற்றி வரலாம்.
கோயில் சுற்றி சாமி கும்பிடு. சாமி ஆசை, சாமி கும்பிடு. தூக்கறணும் போடு. தூக்கறணும். அக்கா வர்றாங்க. தூக்கறணும். வருஷ அளவு கூடாது வருஷ. வாங்க பழம் சாப்பிடலாம் வாங்க. மேடம் வாங்க. வாங்க ஸ்நாக்ஸ் டைம் இல்ல. பழம். வாங்க சாப்பிடுங்க. பசிக்குது. சாப்பிடுங்க இல்ல. பசிக்குது. இது மொபைல் எடுத்து எல்லாம் கொண்டு வந்திருந்த தேங்காய் பழம் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அப்படியே நீ வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி அப்படியே கிளம்பிட்டாங்க. மழை சரியான மழைங்க. நான் போகிற வழியில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக நிரவிட்டு போயிடுச்சுங்க. ஏகப்பட்ட தென்னை மரம் வந்து இதாகிடுச்சு. மழை தூறலும் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னா நமக்கு ஏகப்பட்ட தென்னை மரம் சாஞ்சிருக்குங்க. இந்த தென்னம்பிள்ளை தென்னை மரம் இது எல்லாமே வந்து சாஞ்சிருக்கு. ஏதோ காட்டாத்து வெள்ளம் வந்த மாதிரி வந்திருக்குங்க. இந்த 2 நாள் பெஞ்ச மழையில் அவ்வளோ தண்ணி வந்திருக்குங்க. இது வெறும் ஓடையாட்ட நம்ம ஒரு இது மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு. அதில் வந்து தண்ணியே பார்த்தோம்னா நீங்கள் இந்த தென்னம்பிள்ளை எல்லாமே சாய்ச்சிருக்கு. விவசாயத்தோட நிலமை வந்து பார்த்தோம்னா நமக்கு தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனைங்கிற மாதிரியே தான் விவசாயம் இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் சைடில் வந்து மழை இல்லை தண்ணி இல்லைன்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தா ஃபுல்லாக நிரவிட்டு போயிட்டுருக்கு. இங்கே வந்து மறுபடியும் மழை தூறல் வந்து போட ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இப்படி தாங்க 3 நாள் தீபாவளி லீவு எப்படி போச்சுன்னே தெரியலைங்க. டக்குன்னு போயிடுச்சு. உங்களுக்கு தீபாவளி லீவு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வர்ஷுவம் நானும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.